ஹாய் உறவுகளே! நம்ம வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்க. ரொம்ப நெகட்டிவான பீப்புள். அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லை நம்ம ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்களோட குணம்லாம் என்னென்னா, அவங்க தான் கரெக்டு, நம்ம தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய தேவை என்னென்னா, அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய இமேஜஸ் இதை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு கவலை. நம்மளுடைய உணர்வுகளுக்கோ இல்லை நம்மளுடைய தேவைகளுக்கோ அங்கே துளியும் மதிப்பு இருக்காது. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அந்த தப்பை திருப்பி போட்டு நம்மளையே குற்றவாளி ஆக்கிடுவாங்க. நம்ம தான் அந்த தப்பை செஞ்ச மாதிரி. இவங்கள மாதிரி நெகட்டிவான பீப்புளை திருத்துறதுங்கிறது முடியாத காரியம். அவங்கள திருத்துறது நம்ம வேலையும் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து விலகி நம்ம மனசையும் நிம்மதியையும் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க குணம் அப்படிதான்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட என்ன தான் அன்பாக இருந்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. நம்ம மனசு சொல்லணும், இன்னும் கொஞ்சம் அன்பாக இருந்தால் அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு. அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, அவங்க ஒரு நாள் மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது நம்மளோட முட்டாள்தனம். அந்த மாதிரி பீப்புளெலாம் அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, பிரச்சனை நம்மக்கிட்ட தான், நம்ம தான் சரியில்லை அப்படின்ற திங்கிங்லேயே இருப்பாங்க. அவங்கள மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க தான் கரெக்டு, நம்ம தப்பு அப்படிங்கிற திங்கிங்லேயே தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட தப்பு இருக்குன்னு ஒத்துக்காத ஒருத்தரை யாராலையும் எப்போவுமே மாற்றவே முடியாது. அதனால் அவங்க அப்படி தான் அப்படின்னு அவங்கள அப்படியே விட்டுறணும். அதுதான் நம்ம மன நிம்மதிக்கு நல்லது. பேசுகிறதெல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதுவே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்மளை அப்படி தூக்கி வச்சு பேசுவாங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்மளை புகழ்வாங்க. நம்மக்கிட்ட அந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா தான் அவங்களோட சுயரூபமே நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சின்ன விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட ஒரு மோசமான ஆளே இல்லைங்கிற மாதிரி நம்மளை பேசுவாங்க. நம்ம அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்போம், அது எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அவங்க நம்மளை புகழ்ந்தாலும் சரி, நம்மளை பற்றி தப்பாக பேசினாலும் சரி, அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நம்ம பாதையில் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்காக தாங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. நம்மளால் ஒரு காரியம் அவங்களுக்கு ஆக வேண்டியது இருந்தால் தான் அவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. நம்மளால் அந்த காரியம் அவங்களுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளையே தப்பாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க தான் கரெக்டு, அவங்க பண்ணுறது தான் எல்லாமே சரி. அதுக்கு நம்ம அவங்க பண்ணுற எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்கிற வரைக்கும் தான் நம்ம நல்லவங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்மளே தப்பானவங்களாக்கிடுவாங்க. அவங்க சொல்கிற எதுவுமே நம்ம காதில் வாங்கக்கூடாதுங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க நம்மளை கஷ்டப்படுத்த அவங்களுக்கு நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாது. எல்லார்கிட்டேயும் ஒரு லிமிட்டோட பழக நம்ம கற்றுக்கணுங்க. யாருக்குமே ரொம்ப அட்வான்டேஜ் கொடுத்துடக்கூடாது. நம்ம உண்மையான அன்போடு பேசுவோம், பழகுவோம். ஆனால் அவங்க அவங்களோட காரியத்துக்காக தான் நம்ம முழுக்க முழுக்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் முட்டாளாகிறது நாம தாங்க. நம்மளை முட்டாளாக்குற வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம தரவே கூடாதுங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம மனசுக்கு எது நிம்மதியை கொடுக்குதோ, சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நம்ம பண்ணணும். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு முடிவு எடுக்கிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம தான் டிசைட் பண்ணணும் நம்ம யார்கிட்ட பேசணும், நம்ம யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. நம்ம உள்ளுணர்வை ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். அமைதியாக யோசித்தாலே நம்ம மனசுக்கே எல்லாமே கரெக்டாக தெரியும். நம்ம மனசு எது சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது தான் சரி. யாருடைய வார்த்தைகளையும் நம்ம மயங்கக்கூடாது. அவங்க சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டோன்னா நம்மளையே அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு கன்வின்ஸ் பண்ண வச்சுருவாங்க. ஸோ நான் உனக்காக தான் எல்லாம் பண்ணேன், நான் தப்பு பண்ணியிருந்தா கூட இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளையே முட்டாளாக்கிடுவாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க மாறவும் மாட்டாங்க. எல்லாமே வார்த்தையில் மட்டும்தாங்க, அவங்க செயலில் எதுவுமே இருக்காது, நடத்தலை எதுவுமே நடந்து காமிக்க மாட்டாங்க. அதனால் யாரையும் நம்பாதீங்க. நம்மளை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா கஷ்டப்படுத்தினவங்களே சாரி, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது மனுஷனோட இயல்பு தான். ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவான ஆளுங்கக்கிட்ட நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாதுங்க. அவங்க சொல்கிற எல்லாமே பொய் தான். மற்றவங்களோட கஷ்டம், வலி, வேதனை எதுவுமே அவங்களுக்கு புரியாது.
நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளே நம்மளை ஆறுதல் படுத்திட்டு அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிறது தாங்க நம்ம யோசிக்கணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மதியின் அனுபவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.